Hey guys, welcome back to my channel. This is Subhatra Artistry and இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிசம்பர் எண்டில் வந்து எடுத்தது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி ஷூட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த ரிலேட்டடான வீடியோ தான் இது. அண்ட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 days நெயில் ஆர்ட் கோர்ஸ் வந்து போட்டிருந்தேன். அண்ட் இது வந்து ஃபைனல் டே வந்து நான் ஷூட் பண்ணேன். லாஸ்ட் டேன்றதால அவங்களுக்கு சிலபஸ் எல்லாமே நான் வந்து எடுத்துட்டேன். லாஸ்ட் டே ஷூட் இருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஏர்லியாக வர சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ண விட்டுட்டேன். அண்ட் நான் வந்து ஷூட்டுக்கு கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்க போகிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே எடுக்க வேண்டியது எல்லாமே எடுத்துட்டேன். என் ஃப்ரெண்டுக்கும் எல்லாமே தெரியுன்றதுனால அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண விட்டுட்டு என் ஃப்ரெண்டை வந்து பார்த்துக்க சொல்லிட்டு நான் வந்து ஷூட்டுக்கு கிளம்பிட்டேன். அண்ட் யாருக்கு ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னா யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்கிற அவங்களுக்கு தான் வந்து மெட்டர்னிட்டி ஷூட் வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து அவுட் ஆகும்போதுலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பேபி பிறந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு பேபி பிறத்துக்கு ஒரு 10 to 15 days முன்னாடி தான் வந்து மெட்டர்னிட்டி ஷூட் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணி மெட்டர்னிட்டி ஷூட்டுக்கு வந்து மேக்கப் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட சாரியை வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அங்கே போகும்போதே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே டயர்டாக இருந்தாங்க. டியூ டேட்டுக்கு வந்து இன்னும் 1 week தான் ஏதோ சம்திங் இருந்துச்சு. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு அப்புறம் தான் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷப்பே ஆனாங்க. ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து சாரீ வந்து ட்ராப் பண்ண வச்சுட்டேன். அவங்களும் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். ரொம்பவே டல்லாக இருந்தாங்க அண்ட் ரொம்ப டயர்டாகவே இருந்தாங்க. எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து அவங்கள பெருசாக எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், சீக்கிரம் மேக்கப் முடிச்சிடும், லைட் மேக்கப் அண்ட் சிம்பிள் ஹேர் ஸ்டைலுக்கு ஒன்றும் பெருசாக ப்ரிம்பிளாக எதுவும் பண்ணலை. அவங்க வந்து ரொம்பவே டயர்டாக இருந்தாங்க. எனக்கும் வந்து கஷ்டப்படுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ டக்குன்னு ஒரு குயிக்காக ஒரு மேக்கப் முடிச்சுட்டு சாரீ ட்ராப் பண்ணிவிட்டு அண்ட் ஃபோட்டோஷூட் வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த சாரீ தீம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டான ஒரு தீமு அண்ட் பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த ஃப்ளவர்ஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டு ஃபோட்டோஸ் உண்மையிலே நெயிலில் பார்க்குறது இந்த வீடியோவில் பார்க்குறத விட ஃபோட்டோஸ் உண்மையிலே சூப்பராக யூனிக்காக வந்துருந்தது. சாரீ அப்புறம் வந்து 2-3 மெட்டர்னிட்டி கவுன் வச்சு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாரியில் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சாரியில் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் மேக்கப் வந்து ஒரே லுக்கு தான். அண்ட் 2-3 காஸ்டியூமுக்கும் மேக்கப் ஒரே லுக்கு தான். செகண்ட் காஸ்டியூமுக்கு வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ரெட் கலர் ஃப்ராக் சூப்பராக அந்த நேரில் வந்து அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோஷூட் இந்த கெட்டப்புக்கு பார்த்திங்கன்னா வந்து கேர்ள்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லி கேர்ள்ஸ் சேஞ்ச் பண்ணும். கொஞ்சம் வந்து வெஸ்டர்ன் லுக் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேர்ட் காஸ்டியூம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஃப்ராக். அதுக்கும் பார்த்திங்கன்னா மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் சேம் தான். அண்ட் காஸ்டியூம் மட்டும் வேறு. 3 காஸ்டியூம்ன்றதுனால எல்லாத்துக்கும் வந்து ஒரே மேக்கப் லுக்கு தான். பட் காஸ்டியூம் வேரி ஆனதுனால வந்து மேக்கப்லாம் வேறு மாதிரி தெரியும், ஒரே மாதிரி இருக்காது. ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக வந்தது. அண்ட் ஷூட் முடிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டேன். அண்ட் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து சூன் நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் யூடியூப்பில் வந்து ரீல்ஸாகவும் நான் போடுறேன். அண்ட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கேர்ள் பேபி பிறந்திருக்கு. இதை வந்து அவங்களே இன்ஸ்டாவில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டு ஷூட் முடிச்சுட்டு நான் வந்து டேரெக்டாக வந்து ஸ்டுடியோ தான் போனேன். ஸ்டூடெண்ட் என் ஃப்ரெண்டே வந்து தனியாக விட்டுட்டு வந்தாங்க, என்ன நிலமன்னு தெரியல. அண்டு அங்கே போயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் அவங்க ப்ராக்டிஸை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு நான் மார்னிங்கே வந்து எல்லாமே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டும் மார்னிங் இஷ்யூ பண்ணிவிட்டேன். அண்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஸ்டுடியோவில் வச்சுட்டு என் ஃப்ரெண்டோட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் அவங்க வந்து கிளம்பிட்டேன். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.